Hi friends and families, welcome to my channel. SBOல இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்திருக்கு. SBOல அக்ரிமெண்ட் ஃபார்ம் மறுபடியும் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீஃபண்ட் ஃபார்ம் 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. SBOல யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கண்டினியூ பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டு ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டேன், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களும், இல்லை ஆல்ரெடி எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு, ஐடியோட அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு, இன்னும் வாலெட்டோட அமௌண்ட் கிரெடிட் ஆகலை, அவங்களும் யாராக இருந்தாலும் ரீஃபண்ட் ஃபார்மை, இந்த ஃபார்ம் இப்போ வந்திருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ஆகணும். 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதில் இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கு. உங்களுக்கு புரியலைன்னா காப்பி பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் வாங்குறீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் வரும் பார்த்துடலாம். 7,000 ரூபாய்க்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்டு வராது, ஐடியோட அமௌண்ட்டு வராது. வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை மட்டுமே வரும். 18% டிடக்ஷன் ஆகி வரும். ஓகேங்களா? டோட்டல் கிரெடிட்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பேசிக் ஐடியில் 3,500 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு அமௌண்ட்டு நீங்கள் எடுத்திருக்கீங்க, இல்லை இப்போ விட்ராவல் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஐடியோட அமௌண்ட்டு வராது. வாலெட்டில் என்ன ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு மட்டும் வரும். வாங்க இப்போ இந்த 20 பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. ஐடியை லாகின் பண்ணதும் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டாஃப் ஐடி இருக்கும். ஸ்டாஃப் ஐடி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணிட்டேன், பேங்க் டீட்டெயில்ஸை செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஐ எம் எ மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி, இது பேங்க்கோட செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இங்கே ஃபாலோ பண்ணுறத நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய மணியை பேங்க்குக்கு வர்றதுக்கு இந்த பாயிண்ட்ஸை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்குது. தேர்டு பாயிண்ட், என்னால் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண முடியாது ஒரு சில ரீசனுக்காக அப்படிங்கிறது. பட் வெரிஃபை பண்ணிவிட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக தான் நான் பே பண்ணியிருக்கேன், வரலைனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து பாயிண்டில் நான் பே பண்ணது சர்வீஸ்க்காக தான், ஒர்க்குக்காக தான். ஸோ அந்த ஒர்க்கு முடிஞ்சோடனே என்னோடய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிறதுக்கு அப்படின்னு. அடுத்தது 5வது பாயிண்ட்டு, இந்த 18% டேக்ஸ் பிடிக்கிறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கானது கிளிக் பண்ணிக்கோங்க. 6th பாயிண்ட்டு, நான் கொடுத்துருக்குற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு தான் க்ரெடிட் ஆகும், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பேன் கார்டு டீட்டெயில்ஸை பொறுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு 7th பாயிண்டில் இந்த பேங்க் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறக்கே க்ரெடிட் ஆகும். அடுத்தது எஸ்பிஓ ஆர்கனைசேஷன் ஃப்யூச்சரில் எந்த லாஸும் டேமேஜும் ஏற்றுக்காது, அதே மாதிரி எந்த என்ஃபோர்ஸும் பண்ணலை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 8th பாயிண்ட், கான்ட்ராக்டில் இருக்கிற மாதிரி இந்த ஐடிக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள், எப்போ வருதோ நான் அதை ஏற்றுக்கிறேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி நான் லீகலாக நான் ப்ரொசீஜராக நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். 9th பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், 30 to 60 நாளைக்குள்ளார கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10வது, அடுத்தது எனக்கு அமௌண்ட்டு வந்ததுக்கப்புறம் அமௌண்ட்டு வந்த மெசேஜும் அந்த டீட்டெயில்ஸும் மறுபடியும் என்னோடய ஐடியிலே நான் போய் கன்ஃபர்மேஷனுக்காக நான் சப்மிட் பண்ணுவேன். என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், என்னோடய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு வந்ததை நான் ப்ரொசீஜராக நான் இந்த கம்பெனிக்கு நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் டீஆக்டிவேட்டு ஆனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 11th பாயிண்ட்டு, என்னோடய ப்ரொஃபைல், என்னோடய நம்பர், மெயில் ஐடி நான் கொடுத்தது எல்லாமே
கரெக்டு தான், எஸ்பிஐ என்ரோலிங் நம்பர் கொடுத்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா 12வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நான் மட்டுமே தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 13th பாயிண்ட். இந்த பாயிண்டில் பார்த்திங்கன்னா நான் எந்த ஃபேக் கமெண்ட்ஸோ இல்லை எங்கேயுமே நான் போஸ்ட் பண்ண மாட்டேன், கமெண்ட்ஸை நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு அத்தாரிட்டியோ எவிடன்ஸும் இல்லாமல் நான் எங்கேயுமே நான் இதை வந்து பண்ண மாட்டேன். இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது ப்ராபிடேட்டட் தான் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட், எனக்கு ஏதாச்சும் கொஷின்ஸு இல்லை ஒர்க் ரிலேட்டட் எதுவாக இருந்தாலும் எஸ்பிஓ கேரில் மட்டும்தான் நான் காண்டாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற பாயிண்ட்டு இதையும் கிளிக் பண்ணிப்பேன். அடுத்தது ரீஃபண்ட் அமௌண்ட் வந்ததும் பேமெண்ட் ப்ரூஃபை நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்பிஓட எந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன் ரீஃபண்ட் வர வரைக்கும் அப்படிங்கிறது டெலிகிராம் சேனல் இல்லாட்டி குரூப் சேனலில் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 17வது, 8500 கீழே இருந்தால் ரீஃபண்ட் வரும், 8000 மேலே இருந்தால் ரீஃபண்ட் வராது. அதே மாதிரி பேசிக் ஐடியில் 3500 கீழே இருந்தால் ரீஃபண்ட் வரும் இல்லாட்டி வராது. ஸோ இந்த பிளானை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது இது 18 பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 19th பாயிண்ட்டு லாங்குவேஜ் வைஸ் இருக்கும். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் லாங்குவேஜ் வைஸ் நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். 19th பாயிண்ட். அடுத்தது 20th பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த 20 பாயிண்ட்ஸ் நான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எந்த ஆப்ஜெக்ஷனும் இல்லை அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துருக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் ரொம்ப மஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. ஓகே, ஸோ இந்த ஃபார்மை ஒன்ஸ் போய் நீங்கள் எல்லாருமே சப்மிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் டவுட் இருந்தால் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்க, குரூப்ஸ் இருக்குது, கேட்டுக்கலாம். அக்செப்ட் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அப்புறம் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அங்கே பெண்டிங்னு இருக்கும். அப்ரூவ்டு ஆன டேட்லேருந்து உங்களுக்கு 30 days. ஓகே ஃபேமிலிஸ், பர்ஃபெக்டாக பார்த்து சப்மிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.